நம்மளே வீட்டில் எப்படி பிள்ளையார் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். இப்போ நம்மளுக்கு எல்லாம் விநாயகர் சதுர்த்தி, பிள்ளையார் சதுர்த்தி வருது இல்லைங்களா? இந்த COVID-19 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கொரோனா காலத்தில் நம்ம இருக்கிறதுனால நிறைய பேர் வெளியில் போகிறதுக்கு பயப்படுறாங்க. அதை தவிர கூட்டத்தை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்கிறதுனால ரொம்ப சுலபமாக இருக்கிறத வச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதாவது களிமண் வைத்து பிள்ளையார் செய்து பிள்ளையாரை வழிபடுவது நம்மளுக்கு பழக்கமாக இருந்தது. முடிச்சிட்டதுக்கப்புறம் அதை கடலில் கரைச்சிடுவோம். இப்போ ஆனால் என்ன நம்மளுக்கு பிரச்சனைனா, களிமண் கிடைப்பது ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம், அல்லது அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மண் எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமானதாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி செய்கிறது அப்படின்றத யோசித்து பார்த்ததில் நம்ம அரிசி மாவை வச்சு செய்யலாம். ஆனால் அரிசி மாவை வச்சு செய்யும்பொழுது என்ன ஆகும்னா, அதில் வெடிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகிடும். கொஞ்சம் நேரம் உலர்ந்து போயிடுச்சுன்னா, நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, அரிசி மாவை கலரும்பொழுது அது கொஞ்சம் நேரம் ஆக ஆக உலர்ந்து போகும்பொழுது வெடிப்பு வந்துடும். அப்படி அதை தவிர்க்கிறதுக்காக அது கூட கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவும் இல்லைன்னா நம்ம மைதாவை சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு எது பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை சேர்த்துக்கலாம். முதல்ல அரிசி மாவு, அது கூட தேவையான அளவு கோதுமை மாவு, ரெண்டு மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, இதுக்கு ஒரு நிறம் வரணுன்றதுக்காக மஞ்சள் போடுறோம். ஏன்னா ரொம்ப வெள்ளை வெள்ளையர்னு பிள்ளையார் இருக்கிறது கொஞ்சம் சில பேருக்கு தோணுது அப்படின்னா நம்ம மஞ்சள் போட்டுக்கலாம். ஆனால் பரவாயில்ல, வெள்ளை வெள்ளையர்னு எனக்கு பிடிக்கும் பிள்ளையார்னு நினச்சிங்கன்னா இந்த மஞ்சள் தூள் போடுறத தவிர்த்துட்டு நேரடியாக நம்ம வெறும் மாவுகளை மட்டுமே கலந்து உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை பிசைய ஆரம்பிச்சிக்கலாம். அதாவது ரொம்ப கட்டியாக நம்மளுக்கு இது வரக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப தளர்வாகவும் வரக்கூடாது. அது ஒரு இடைப்பட்ட பக்குவம். இது பாருங்கள், மெதுவாக கலக்க கலக்க நம்மளுக்கு அந்த பக்குவம் தெரிய ஆரம்பிச்சிடும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 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 பிசைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். நம்ம பிள்ளையாரோடைய அளவை பொறுத்து மாவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 அல்லது 1.5 கப் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ அதே மாதிரி இன்னும் ஒரு அளவுக்கான மாவு, அரிசி மாவை சேர்த்துருக்கேன். நான் சேர்த்ததுனால என்ன ஆயிருக்கு, கொஞ்சம் கூட அதிகப்படியாக மாவு வந்திருக்கு. ஏன்னா அப்போ தான் ஒரு மத்திய அளவுக்கு நம்மளுக்கு பிள்ளையாரின் உருவம் கிடைக்கும். நம்மளுடைய மாவு ஒரு கட்டியமான பக்குவம் பாருங்கள். இந்த கட்டியமான பக்குவத்துக்கு தயாராகிடுச்சு. நம்மளுக்கு இந்த மாவினுடைய பக்குவம் எப்படி இருக்கணும்னா, இது கட்டியமாக இருக்குது, ஆனால் இது பிசைய வேண்டிய விதம் இதில் எந்த வெடிப்புகளும் இருக்கக்கூடாது. வெடிப்புகள் இருந்தால் நம்மளுக்கு உருவம் நல்லா வராது இல்லைங்களா? அதனால் ஒரு கொஞ்சம் பிசைஞ்சு கொடுத்திங்கன்னா இந்த வெடிப்புகள் வராத மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கணும். இப்போது நாம் இதை பூஜை செய்யக்கூடிய தட்டு அல்லது மேடை, மனை எதுலையாவது பண்ண போகிறீங்கன்னா அந்த மனையை வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றும் போது லேசாக உருவ மாறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, செய்ய வேண்டிய அந்த தாம்பாளமோ தட்டோ அல்லது மனையோ அதில் கொண்டு இதை வச்சுக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுங்கள், இப்படி ஒரு முக்கோண வடிவம் தண்ணியை லேசாக தொட்டுக்கோங்க. தொட்டு மொத்தமாகவும் பிசை ஆரம்பிச்சிங்கன்னா மாவு தளர்வாயிடும். அதனால் நம்மளுக்கு மற்ற இடங்களில் மட்டும் தடவி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் தண்ணியை தடவி அந்த வெடிப்புகள் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் சமமாக்கிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், பார்த்தீங்களா, ஓரளவுக்கு முக்கோணம் தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கு தான் நம்மளுடைய பிள்ளையார் இப்போ இருப்பார். பின்பகுதி எப்படி இருக்கணும்னா, நல்ல திடமாக இருக்கணும். அப்போது நேராக அந்த இடத்த இப்படி வச்சு அமுக்கி கொடுக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்தீங்களா, பின்பகுதியில் நேராக இப்படி இருக்குது.
அதிகப்படியாக இருந்ததுன்னா எடுத்துடலாம். ஆனால் இப்படி தட்டையாக இருக்கணும். இதுதான் முன்பகுதியாக இருக்க போகுது. இப்போது இது தலைப்பகுதி, அதாவது இதுதான் கிரீடம். ஓகே, இப்போ இந்த கிரீடம் பகுதியை லேசாக நம்மளுக்கு தெரியறதுக்காக இந்த பகுதியை நம்ம ஒன்றும் பண்ணலைன்றதுக்காக விட்டுட்டோம். இப்போது இந்த கிரீடத்துக்கு கீழ் கோட்டுக்கு பக்கவாடுகளில் மெதுவாக கட்டை விரலை வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். பாருங்கள், ஒன்றுமே பண்ணல, கட்டை விரல் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கேன். இப்போ தும்பிக்கை தயாரானோடனே மெதுவாக அதே விரல்களை இங்கே பாருங்கள், 2 பக்கமும் ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க. கொடுத்து காதை பிடிச்சி திருகிறோம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி காதை இப்படி பிடிச்சி திருகிறீங்க. திருகுனீங்கன்னா அழகான காதுகள், அவருடைய பரந்த விரிந்த காதுகள் தயாராகிடும். இப்போ காது வந்துடுச்சு, தும்பிக்கை வந்துடுச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, விரலால் ஒரு அளவு, இவருக்கு தொப்பை இவ்வளோ இருக்கலாம், வயிறு பகுதி இவ்வளோ இருக்கலான்னு என்ற அந்த பகுதிக்கிட்ட மீண்டும் இதே மாதிரி நம்மளுடைய கட்டை விரலை வச்சு அழுத்தம் கொடுக்கலாம். இப்போ பக்கவாட்டில் இருக்கிற கொஞ்சம் மாவு எடுத்துடலாம். அதை கால் பகுதியாக நம்ம இப்படி வைக்கிறோம். இப்போ இந்த பகுதி காலையும் நம்ம எடுக்கிறோம். அதற்குண்டான அந்த மாவை தனியாக எடுத்துட்டு அதை கொஞ்சம் நம்ம இது மாதிரி ஒரு குச்சி உபயோகப்படுத்தலாம். அதாவது புதுசாக இருக்கக்கூடிய எந்த மரத்துலேருந்து வேணாலும் ஒரு சின்ன குச்சியாக எடுத்து உபயோகப்படுத்தலாம். அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் சுலபமாக தட்டி கொடுக்கறதுக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கும் வசதியாக இருக்கும். நல்லா மேடாக உட்காந்துட்ருக்க மாதிரி இருக்கார். இப்போ அதனால் அதில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து, அப்போ என்ன ஆகும்னா இன்னொரு காலை இந்த பக்கமாக மேலேருந்து கீழே போட்டுட்ருக்க மாதிரி உட்கார வைக்க முடியும். கைகளுக்கு நம்ம மெதுவாக பக்கத்தில் இருந்தெல்லாம் எடுத்தோம் இல்லைங்களா மாவு, அந்த மாவு எல்லாத்தையும் வச்சு நம்ம கைகளை தயார் பண்ணலாம். கழுத்து பகுதி, காதோடைய பக்கவாடுகளில் இந்த குச்சியை வச்சு லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்திங்கன்னா தோள்பட்டையும் காதும் தனியாக ஒரு வடிவம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சுமாராக 4 கைகளையும் வச்சுட்டோம். இப்போ 4 கைகளை வச்சுட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கையில் இருக்கிற அந்த குச்சியை வச்சு லேசாக ஒரு கோடு போட்டிங்கன்னா இடைப்பகுதி மற்றும் வயிறு பகுதி ரெண்டுத்துக்குமே ஒரு சின்ன வித்தியாசம் வர மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ கோடை போட்டுட்டோம். அடுத்தது இங்கே பாருங்கள், அழுத்தி அங்கே கொஞ்சமாக அந்த இடையில் இருக்கிற மாவை எடுத்துடலாம். அதை எடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா நல்ல ஒரு இடைவெளி உருவாகும். ஆக நம்ம பின்பக்கமாக இருந்து நம்மளுடைய விரல்களை விட்டு பார்க்கும்பொழுது இடைப்பகுதி அப்படி பிடிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும். அதுதான் நம்ம சரியான அளவில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு வெளிப்புறத்துக்கு ஒரு சரியான அளவுக்கு ஒரு உருவம் தயாராகிடுச்சு. இனி இதை அழகுபடுத்தி மேன்மைப்படுத்தி மேன்மேலும் இதுக்கு எப்படியெல்லாம் அலங்காரங்கள் பண்ணி கை கால்கள் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல வடிவங்கள் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். வெறும் தண்ணியெல்லாம் எடுத்து போட்டுடாதீங்க. ஆனால் உங்கள் விரல்களில் தண்ணியை தொட்டுட்டு செஞ்சிங்கன்னா அந்த ஈரமே அதுக்கு போதுமானதாக இருக்கும். அந்த மாதிரி வேண்டிய அளவு நீங்கள் தொட்டு செஞ்சுக்கலாம். எலியார் தயாராகிடுவார். இதனுடைய கிரீடத்திலிருந்து நல்ல ஒரு விரல் வச்சு அளந்துக்கோங்க. அதுக்கு கீழ்ப்பகுதியில் கொஞ்சம் கீழே கண்ணை வைக்க போகிறோம். இந்த கண்ணுக்கு குண்டுமணி கிடச்சதுன்னா வைக்கலாம். இந்த குண்டுமணி கிடைக்கலைன்னா நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி மிளகு அல்லது ஏதாவது வட்ட வடிவமான ஒரு தானியத்தை எடுத்ததுக்கு வச்சுக்கலாம். உங்களுடைய யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை அழுத்தி நம்ம படைப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.
என்ன நண்பர்களே, இவ்வளோ அழகாக பிள்ளையாரை ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக செஞ்சுட்டோம் இல்லைங்களா? இது செய்யறதுக்கான சின்ன வழிமுறை தான் நம்ம இப்போ பார்த்தோம். இது வந்து ஒரு கொஞ்சம் கவனத்தோடையும் ஆசையோடையும் அன்போடையும் செய்யும் பொழுது நம்மளுடைய பிள்ளையார் ரொம்பவே அழகாக இந்த மாதிரி ஒரு எழுந்தருளிடுவார். அதுக்கு மேலே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே எங்ககிட்ட இருந்ததெல்லாம் வச்சு நாங்கள் சின்ன சின்னதாக என்னென்ன பண்ண முடியுமோ அவருக்கு அதெல்லாம் போட்டிருக்கோம். நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குதோ நல்ல பூக்கள் கிடைக்கும், நல்ல மலர்ந்த பூக்கள், அன்று மலர்ந்த பூக்கள் கிடைக்கும். அந்த பூக்களை வைத்து கூட அழகான மாலை போட்டுக்கலாம். இப்படி நம்மளுக்கு அவருக்கு எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணி பார்க்கணுமோ அதெல்லாம் அதுக்கு மேலே நம்மளுடைய விருப்பப்படி நம்ம செய்துக்கலாம். இப்போ இந்த பிள்ளையாரை வந்து சின்ன விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாவின் பக்குவம். மாவு கொஞ்சம் கட்டியாக தளர்வாகிடுச்சுன்னா பயந்துக்காதீங்க, உடனே கொஞ்சம் கூட மாவு போட்டு பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய கெட்டி பக்கத்தில் வந்துடும். அப்புறம் செய்யும் பொழுது ரொம்பவே உலர்ந்து போயிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியை லேசாக தொட்டு தொட்டு நீங்கள் தடவி கொடுக்க அந்த இடங்கள் வந்து அது கொஞ்சம் நம்மளுக்கு செய்யறதுக்கு சுலபமாக வரும். அதே மாதிரி ரொம்பவே முன்னாடி செய்து வச்சிடணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து முதல் நாள் இரவு அல்லது அன்று காலை, சதுர்த்தி அன்று காலையில் நீங்கள் செய்யும்பொழுது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லாயிருக்கும். அப்படி முதல் நாள் இரவே செய்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க, அடுத்த நாளைக்கு லேசாக நீங்கள் திரும்பவும் தண்ணியை தொட்டுக்க வேண்டியிருக்கோம். ஏன்னா லேசாக இந்த மாவு வந்து அதுக்கு தான் நம்ம வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். அதிகப்படியான விரிசல்கள் வரக்கூடாது. அப்படி வந்தாலும் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை செய்து நம்ம தயார் பண்ணிக்கலாம். அருமையாக பிள்ளையார் தயார் பண்ணிட்டோம். கொழுக்கட்டையெல்லாம் பண்ண வேண்டாங்களா? கொழுக்கட்டை பண்ணணுன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் போய் அதில் இருக்கிற லிங்க்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொழுக்கட்டை, எள்ளு கொழுக்கட்டை, மோதகம், பிடி கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டைன்னு பல பல கொழுக்கட்டைகள், பிள்ளையாருக்கு பிடிச்ச அத்தனை கொழுக்கட்டையும் அங்கே இருக்குது. அதனால் நம்மளுக்கும் பிடிச்ச கொழுக்கட்டை இல்லைங்களா? அதனால் கொழுக்கட்டையும் செய்து பாருங்கள். அப்பம் மற்றும் சுண்டல், இப்படி பிள்ளையாருக்கு என்னென்ன நைவேத்தியம் வைப்போமோ அந்த போன்ற பொருட்களுடைய லிங்க் எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செய்து மகிழுங்கள். மற்றபடி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடாதவங்க எல்லாருமே அந்த தின்பண்டங்களை செய்து நல்லா நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி செய்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். என்ன நண்பர்களே, தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கு, மனதிற்கு மற்றும் வயிற்றிற்கு நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த லிங்கை பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.